ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 59. ராமனை காட்டுக்கு கொண்டு விட்ட அந்த ரதம் அயோத்தியை நோக்கி திரும்பின உடனே அதுல பூட்டியிருந்த அந்த குதிரைகள்லாம் கண்ணுல அப்படியே ஜலம் பெருக, ஐயோ, இந்திரன் முதலிய தேவர்களுக்கு கூட கிடைக்காத பகவானுடைய அந்த கைங்கரியம் எனக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய பலனால கிடைச்சுதே. ஆனா தெய்வத்துக்கு அது கூட இப்போ பொறுக்கலையே, இனி நாம என்ன செய்யறது, நம்மளுடைய ஜென்மமே வீணா போச்சே அப்படின்னு துக்கத்தால ரொம்ப வாடினது. கல் நெஞ்சை உடைய நான், அதாவது அந்த சுமந்திரர் சொல்றார் தசரதர் கிட்ட, ராமனை விட்டு பிரிஞ்சு அயோத்திக்கு திரும்பினா கூட குதிரையெல்லாம் வரத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு கொடுத்து பலவந்தமா இந்த குதிரைகளை எல்லாம் நான் இழுத்துட்டு வந்தேன். அந்த துக்கத்தையும் அனுபவிச்சுண்டு ராம லக்ஷ்மணர்களை கைகூப்பி வணங்கிட்டு அயோத்திக்கு திரும்பி வரத்துக்காக நான் கிளம்பினேன். ஒருவேளை ராமன் மறுபடியும் என்ன கூப்பிடுவாரோ அப்படின்னு நினைக்கின்ற ஒரு சின்ன ஆசையினால ராமனுக்கு உயிர் தோழனான குகனோடு நான் 3 நாளைக்கு தங்கி இருந்தேன். என் துக்கம் கொஞ்சம் தணிஞ்சுது. கைகேய சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணின காரியம் சகல லோகத்துக்கும் கஷ்டத்தை தான் ஏற்படுத்தினது. சர்வ பூதங்களுக்கும் அந்தரயாமி ராமன். தாங்கள் ராஜ்யத்தில் இருக்கும் மரம், செடி, கொடி, பூ, மொட்டு, இலை, அரும்பு இது எல்லாமே கூட ராமனை விட்டு பிரிஞ்ச துக்கத்தால அப்படியே வாடி போச்சு. அவைகளுக்கெல்லாம் ராமன் ஜீவாதாரம் இல்லையா? நதிகளிலையும் ஏரிகள்லையும் உள்ள அந்த ஜலமெல்லாம் ஒரேடியா சுடுறது. நீர் பாய்ச்சாம வளரக்கூடிய காட்டு மரங்களும் நீர் பாய்ச்சி வளரக்கூடிய மரங்களும் கூட மொத்தமா உலர்ந்து போச்சு. ஜந்துக்கள் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசையவே இல்லை, அப்படியே உட்கார்ந்துருக்கு. குரூரமான மிருகங்கள்லாம் கூட இரை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில கூட போகல. ராமனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தால காற்றில் உள்ள பிராணிகள் எல்லாம் கூட சப்தமே இல்லாம பிரமையோட அப்படியே நிக்கிறது. தாமரை இதழ்கள் எல்லாம் வாடி போய் ஜலத்துல மூழ்கிடுத்து. சுத்தமான ஜலம் கலங்கி போச்சு. ருச்சியுள்ள பழங்கள்ல கொஞ்சம் கூட ரசமே இல்ல. பட்சிகள்லாம் கூடுகள்ல மூர்ச்சை அடைஞ்சு போய் அப்படியே கிடக்கு. நான் அயோத்தியில நுழையும் போது ஒத்தராவது சந்தோஷப்படல. ரதத்துல என்னோடு ராமன் வராத பார்த்துட்டு ஜனங்கள்லாம் பெருமூச்சு விட்டா. துக்கத்தால கண்கள்ல நீர் பெருக ராஜவீதியில நின்னுட்டு இருந்தா. சூன்யமான ரதத்தை பார்த்து எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதா. ராமனை விட்டு பிரிஞ்ச துக்கம் எல்லாருக்கும் ஒரே விதமா தான் இருக்கு. ஜனங்கள் சந்தோஷமே இல்லாம இருந்தா. யானைகளும் குதிரைகளும் துக்கத்தால வாடுறது. எங்கே பார்த்தாலும் ஒரே அழுகுரல் தான். இப்படி ராமனுக்கு நேர்ந்த கஷ்டத்தை பார்த்தா, தவிச்சு கொண்டிருக்கும் அயோத்தியை பார்த்தா, இதோ இருக்கக்கூடிய கௌசல்யை போல அதுவும் புத்திரனை இழந்தது போலத்தான் இருக்கு அப்படின்னு சுமந்திரர் கண்ணீர் பெருக குரல் தழதழக்க சகல பிராணிகளும் படும் கஷ்டத்தை வர்ணிக்கும் போது அதை கேட்டு இருந்த தசரதர் நாம் கேட்ட கேள்விக்கு மறுமொழி சொல்லி இன்னும் மற்ற விஷயங்களையும் விரிவாக உரைத்து, இதெல்லாம் உங்களோட அநியாயத்தால விளைஞ்ச பிரயோஜனம் அப்படின்னு இவர் இப்படி ஜாடையா சொல்றார் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு அதை அவரும் ஒத்துக்கிறார். சுமந்திரா, கைகேயி என்னை வஞ்சித்து வரங்களை எல்லாம் வாங்கிண்டு அவைகளை கொடுக்கும்படி நிர்பந்தப்படுத்தினா. நான் என்ன பண்ணறது? அவளோ மகா பாப சுவாவம் உள்ள வம்சத்துல பிறந்தவோ. நான் ஒன்னும் தோணாம வயசுல மூத்தவர்கள், நண்பர்கள், மந்திரிகள், நகரத்து ஜனங்கள் யாருகிட்டையும் கொஞ்சம் கூட கலந்து ஆலோசிக்காம திடீர்னு கேவலம் ஒரு பொண்ணோட தூண்டுதலால அவளுடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக இந்த அக்கிரமத்தை பண்ணிட்டேன். பிரத்யட்சமாக எந்த காரணமும் இல்லாமல் இப்படி ஒரு பெரிய துன்பம் வந்து சேர்ந்ததை பார்த்தா இஷ்வாகு குலம் பூர்வ ஜென்மங்களில் செய்த மகா பாபத்தால நாசமடைகிற காலம் கிட்டக்க வந்துடுத்து அப்படின்னு எனக்கு தோணுறது. சுமந்திரா, நான் உனக்கு இதுவரையில் ஏதாவது உபகாரம் பண்ணியிருந்தா அதுக்கு பதிலா எனக்கு இப்போ ராமன் இருக்கிற இடத்துக்கு என்ன ஆட்சின்னு போயிடு. என் பிராணன் வெளியில கிளம்பி போயிடும் போல இருக்கு. நான் இவ்வளவு கஷ்டத்தை அடைந்தும்
என் அதிகாரம் இருப்பது உண்மை அப்படின்னா என்ன ரதத்துல ஏத்திண்டு ராமன் இருக்கும் இடத்திற்கு அழைச்சுண்டு போய் அவனை காட்டு. அந்த மகா வீரன் எங்கே? மரணத்தை நெருங்கி விட்ட நான் எங்கே? அவனை பார்க்கும் பாக்கியம் என்னை போன்ற மகா பாபிக்கு கிடைக்குமா? அவனையும் சீதையும் ஒரு தடவை பார்த்தா நான் உயிர் பிழைப்பேன். என் ராமனுடைய முகத்தை நாம் பார்க்காட்டா யமலோகத்துக்கு போகாம இருக்க போறது இல்ல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டும் சமயத்துல இஷ்வாகு குல திலகனான ராமனை பார்க்க முடியாம உயிரை விடுவதை விட வேறு துக்கம் எனக்கு என்ன இருக்க போறது? ராமா, லக்ஷ்மணா, ஜானகி, உங்களுக்கு என்ன கஷ்டம்னு இருந்தது? நீங்க எல்லாரும் கூட இருந்தும் கூட ஒரு அனாதையை போல நான் உங்களை விட்டு பிரிஞ்சு உயிரை விடுறது உங்களுக்கெல்லாம் தெரியலையா அப்படின்னு துக்கத்தால தசரதர் தவிக்கிறார். ராமனை விட்டு பிரிஞ்ச துக்கமே மகா சோக சமுத்திரம். சீதையை விட்டு பிரிஞ்சது அதுக்கு கரை, பெருமூச்சு அதனுடைய சுழல்கள், கண்ணீர் அதன் நுரை, கைகளை அங்கும் எங்கும் புரட்டுவதுதான் பெரிய மீன்கள், அழுகையே அதனுடைய ஓசை, அவிழ்ந்து கிடக்கும் தலைமயிரே அதன் பாசி, கைகேயே வடவாக்னி, என் கண்ணீருக்கு அதுவே உற்பத்தி ஸ்தானம், மந்திரையின் மந்திரோபதேசமே பெரிய முதல, குரூரமான கைகேயிக்கு நான் கொடுத்த வரங்கள் பெருகும் அலைகள், ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சது அதனுடைய நீளம். இப்படி சோக சமுத்திரத்தில் நான் மூழ்கி ராகவன் இல்லாமல் அதை எப்படி நான் தாண்டப் போகிறேன்? ராம லக்ஷ்மணர்களை நான் பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு வருந்தினாலும் பார்க்க முடியலையே அப்படின்னு புலம்பெண்டு தசரதர் மூர்ச்சை அடைந்து ஆசனத்தில் விழுந்தார். இப்படி ராமனை நினைச்சு முன்னை விட மகா தீனமாக கதறுவதை கேட்டு முன்பு ராமனுக்கு என்ன கஷ்டம் உண்டாகுமோன்னு கௌசல்யைக்கு பயம் வந்தது போல அப்பொழுது நம்முடைய பர்த்தாவிற்கு என்ன நேருமோங்கிற பயமும் வந்தது. சுமந்திரரிடத்துல ராமன் லக்ஷ்மணன் சீதை என்ன சமாச்சாரம் சொல்லி அனுப்பினான் அப்படின்னு முன்னாடி உள்ள அத்தியாயங்கள்ல வால்மீகி சொன்னதுக்கும் பின்னாடி அத சுமந்திர ராஜா கிட்ட சொல்றதுக்கும் சில வித்தியாசங்கள்லாம் இருக்கு. லக்ஷ்மணன் இப்படியெல்லாம் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி உள்ள அத்தியாயங்கள்ல இல்ல. ஆனா இதுல சுமந்திரர் இப்படி சொல்லியிருக்கார். ஆனா ஏன் அப்படி அவர் சொல்றாருங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் இதை தொடர்ந்து அடுத்த 60வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.